Hi everyone, welcome to Sai Max. இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், என்ன ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு sum of observations divided by the total number of observations. அதாவது இப்போ ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி என்ன சம் வருதோ, என்ன டோட்டல் சம் வருதோ அதை நம்ம நியூமரேட்டரில் போடுவோம். அண்ட் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த கவுண்ட்டை தான் நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். அப்படி அதுதான் வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 13, 14, 15, 16, 17. ஸோ இப்போ கொடுத்துருக்குற நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். 13, 14, 15, 16, 17 இந்த 5 நம்பருக்கும் நம்மளை ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது, அதாவது சக்ஸசிவ் நம்பர்ஸாக இருக்குது. கண்டினியூஸாக 13க்கு அப்புறம் 14, 14க்கு அப்புறம் 15 வருதா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா கூட தேவையில்ல, சொல்யூஷன் எதுவுமே தேவையில்ல, நம்பர்ஸை பார்த்த உடனே நம்மளால் ஆவரேஜ் எழுத முடியும். அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 13, 14, 15, 16, 17 இருக்கா, 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா. இந்த 5 நம்பரில் சென்டர் நம்பர் எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டர் நம்பர் எது, 15. ஸோ இந்த நம்பர்ஸோடைய ஆவரேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 15 தான். ஸோ நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து என்ன, 15. ஏன்னா இந்த சென்டர் நம்பர் என்ன வருதோ அதோடைய அந்த நம்பர் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தோடைய ஆவரேஜாக இருக்கும். சரிங்களா, இது வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ 5 நம்பர் கொடுத்துருக்கு, நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டோம் ஆவரேஜை. சப்போஸ் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டரில் இருக்க ரேஞ்சை பாருங்கள், அந்த ரேஞ்சுக்கு நடுவில் பாயிண்டில் வரும் உங்களுக்கு ஆவரேஜ், அதுதான் அந்த சம்மோடைய ஆவரேஜாக இருக்கும். சரிங்களா, ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா தேவையில்லை, ஃபார்முலா இல்லாமலே நம்மளால் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50. 30, 50 இந்த 2 நம்பருக்கும் இடையில இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸோடைய சம் வேணும் நம்மளுக்கு. இது ரெண்டும் இருந்தால் தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக. ஸோ 30, 50 இது ரெண்டுத்துக்கும் இடையில என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ 31, 37, 41, 43 and 47. சரிங்களா, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே தான் 30, 50க்குள்ளே இடையில இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஆவரேஜ்னா என்ன, சம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இந்த கொடுத்துருக்குற இந்த ப்ரைம் நம்பர்ஸோடைய டோட்டல் சம் டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அந்த கவுண்ட்டை நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். எத்தனை நம்பர் இருக்குது, 1, 2, 3, 4, 5. ஸோ 5ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 199 வருது. 199 டிவைடட் பை 5 which is 39.8. சரிங்களா, ஸோ இதுதான் இதோடைய ஆவரேஜ். ஸோ இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் A, B and C is 45 kg. If the average weight of A and B be 40 kg and that of B and C be 43 kg, find the weight of B. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கொஷனில் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னென்ன டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். என்ன டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் நம்மளுக்கு கொடுத்தாச்சு, அதுதான் வந்து 45 kg. அண்ட் அதுக்கப்புறம் ஏ அண்ட் பி அவங்களோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 40 kg. பி அண்ட் சி இவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 43 kg. ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு வெயிட் ஆஃப் பி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது ஆவரேஜ் வெயிட்டு நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஆவரேஜ் வெயிட் எத்தனை பேருக்குன்றதும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸும் வச்சுட்டு சம் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல.
ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஆவரேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஏ பி அண்ட் சி, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45. ஸோ 45 இன்ட்டு எத்தனை பேரோட ஆவரேஜ் வெயிட், அது 3 பேரோட ஆவரேஜ் வெயிட், ஏபிசி 3 பேரோட ஆவரேஜ் வெயிட். ஸோ 45 இன்ட்டு 3 இதுதான் அதோட சம். சரிங்களா? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் ஆவரேஜ் வெயிட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் வச்சுட்டு நம்ம சம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற ஆவரேஜ் வெயிட் வந்து 45. அது எத்தனை பேரோட ஆவரேஜ் வெயிட்னு கேட்டிங்கன்னா 3 பேரோட ஆவரேஜ் வெயிட், ஏபிசி 3 பேரோட ஆவரேஜ் வெயிட். ஸோ 45 இன்ட்டு 3 நான் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வந்து 135 kg. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஏ அண்ட் பிக்கு கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் பி அண்ட் சிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ அண்ட் பியோட சம் பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40 கொடுத்துருக்காங்க. 40 இன்ட்டு 2. ஏன் 2னா 2 பேரோட ஆவரேஜ் வெயிட், அது ஏபி 2 பேரோட ஆவரேஜ் வெயிட். ஸோ 40 இன்ட்டு 2 நான் போட்டிருக்கேன், விச் இஸ் 80 kg. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி அண்ட் சியோட ஆவரேஜ் வெயிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய சம் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 43. அண்ட் அது வந்து 2 பேரோட ஆவரேஜ் வெயிட்டு, பிசி 2 பேரோட ஆவரேஜ் வெயிட்டு. ஸோ நான் இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஆன்சர் என்ன கிடைக்கும், 86 kg. இப்போ இந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம வெயிட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, ஏபிசி இவங்க 3 பேரோட சம் ஆஃப் வெயிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுலேருந்து ஏபியோட வெயிட்டும் பிசியோடைய வெயிட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஏ அண்ட் பி, பி அண்ட் சி இவங்க இந்த எல்லா சம்மையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வெயிட் ஆஃப் பி கிடைக்குமா? அதாவது வெயிட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சரிங்களா? ஏ அண்ட் பி ஓட சம் நம்மளுக்கு தெரியும், பி அண்ட் சியோட சம் நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டு டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து ஓவரால் வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வெயிட் ஆஃப் பி கிடைக்குது. ஸோ ஏ அண்ட் பியோட சம் என்ன, 80. பி அண்ட் சியோடது 86. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னது, மைனஸ் 135. ஸோ விச் இஸ் 31 kg. 31 kg தான் வெயிட் ஆஃப் பி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆவரேஜ் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆவரேஜ் வெயிட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இது வந்து ஆவரேஜ் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ கொஸ்டினை படிச்சுக்கலாம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் their child 3 years ago was 27 years. And that of wife and child 5 years ago was 20 years. What is the present age of husband? அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு இவங்க 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 27 years. எப்போ, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் ஒய்ஃப், சைல்டு இவங்க 2 பேரோட ஆவரேஜ் ஏஜ் மட்டும் 20 years. எப்போ, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு ஹஸ்பண்டோட ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம சம் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸா. ஸோ ஆவரேஜ் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 27 years. எத்தனை பேரோட ஆவரேஜ் ஏஜ், அது 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், 27 இன்டூ 3. ஓகேவா? இந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ் ஏஜ். ஸோ அதனால் ப்ளஸ் 3 இன்டூ 3 நான் போட்டிருக்கேன். சரிங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ் ஏஜ். ஸோ அதனால் ஒரு 3 போட்டிருக்கேன். இன்னொரு 3 வந்து 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ், அது ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சைல்டு 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ். ஸோ அதனால் இன்னொரு 3 இன்டூ 3 போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 90 years கிடைக்குது. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்ஃப், சைல்டு இவங்க 2 பேருடைய ஆவரேஜ் ஏஜ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ் ஏஜ். ஸோ நம்ம வந்து சம் ஆஃப் பர்சன்டேஜஸ் ஆஃப் ஒய்ஃப் அண்ட் சைல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 20ங்கிறது அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் இன்டூ 2 நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 பேரோட ஆவரேஜ் ஏஜ் அது. ஸோ 20 இன்டூ 2 ப்ளஸ்
5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ் ஏஜ் தானே அது. ஸோ அதனால் 5 இன்ட்டு 2 சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 50 இயர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு இவங்க 3 பேரையும் சேர்த்து நம்மளுக்கு பெர்சன்டேஜோட சம் பார்த்திங்கன்னா 90 இயர்ஸ் கிடச்சிருக்கு. ஒய்ஃப் சைல்டு இவங்க 2 பேரோட சம் மட்டும் இவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் மட்டும் 50. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஹஸ்பண்டோட பெர்சன்டேஜ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக? அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட்ஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 90 minus 50 which is 40. ஸோ ஹஸ்பண்டோட பெர்சன்டேஜ் வந்து 40 இயர்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஒரு கொஷின் படிச்சுப்போம். A motorist travels to a place 150 km away at an average speed of 50 km per hour and returns at 30 km per hour. What is the average speed for the whole journey in kilometer per hour? அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க. அண்ட் ரிட்டர்ன் வரப்போ அதே 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர். 150 கிலோமீட்டர் போகிறாங்க வராங்க. போகும்போது இருக்கிற ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர், ரிட்டர்ன் வரும்போது இருக்கிற ஸ்பீட் வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ஹோல் ஜேர்னியோடைய ஆவரேஜ் ஸ்பீட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அ மேன் கவர்ஸ் அ சர்டன் டிஸ்டன்ஸ் அட் x கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் அன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் y கிலோமீட்டர் பர் ஹவர், then the average speed during the whole journey is 2xy by x plus y கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது ஒரு மேன் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க x கிலோமீட்டர் பர் ஹவர், திரும்பவும் அதே டிஸ்டன்ஸை y கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்பீடு அது y கிலோமீட்டர் பர் ஹவர், x கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது ஸ்பீடு. ஸோ அப்போ ஹோல் ஜேர்னியோடைய ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2xy டிவைடட் பை x ப்ளஸ் y. இதுதான் அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்பீட் வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர். அது ஒன்றை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இன்னொன்று ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஒய்ன்னு எடுத்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 into 50 into 30 divided by 50 plus 30. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கிடைக்கும். அண்ட் தட் இஸ் 37.5 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் இந்த ஹோல் ஜேர்னியோடைய ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீச் பண்ணுறேன் திரும்பவும். அண்ட் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட சேனலில் நான் போகிற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.